ஒரு 4 நாள் பிஸியா இருந்ததுனால இந்த வீட்டுக்கு வந்த நிலைமைய பாத்தீங்களா? கிண்ணத்துல ஃபுல்லா பூச்சி வந்துட்டு இருக்குது. இப்ப என்னடா பண்றது ராமா அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஆக்சுவலி உண்மை சொல்லணும்னா அந்த கிண்ணம் எனதே கிடையாது. எங்க அம்மா வீட்ல இருந்து எடுத்துட்டு வந்தது. எங்க அம்மாக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சது கண்டிப்பா என்ன கொன்னே போட்டுருவாங்க. போனா போயிட்டு போது புது கிண்ணம் வாங்கி குடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டேன். யூசுவலி இந்த இடத்துல தான் மிச்சம் மீதி ஏதாவது நைட் இருந்துச்சுன்னா கொட்டி வச்சிடுவோம். அப்புறம் அடுத்த நாள் காலையில எடுத்துட்டு போயிட்டு மாட்டுக்குன்னு சொல்லிட்டு ஒரு பக்கெட் வச்சிருப்பாங்க இந்த ஏரியால. அதுல கொட்டிடுவோம். எப்பவுமே இந்த மாதிரி வேஸ்ட் கொட்டுற வேலையெல்லாம் என் ஹஸ்பண்ட் தான் பண்ணுவாரு. நைஸா ஒரு பக்கம் நான் தள்ளி விட்டுருவேன். ஆனா இப்போ இந்த ஹஸ்பண்டாலாம் நம்பி இனிமே எந்த வேலையும் கொடுக்க கூடாதுடா கடவுளேன்ற மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. ஜஸ்ட் அந்த பிளேட் எடுத்து ஓபன் பண்ணி வெளியே கொட்டிடலான்ட்டு எடுத்தா அப்படியே ஃபுல்லா பூச்சி செம்மையா பயந்துட்டேன் நானு. அவரு மட்டும் வீட்டுல இருந்திருந்தா அவ்வளவுதான் இன்னைக்கு சோறே கிடையாது. ஆனா நைஸா மனுஷன் எஸ்கேப் ஆயிட்டு இருக்காரு. எங்க அம்மா மட்டும் இதை பார்த்தாங்க இனிமே சின்ன ஸ்பூனு கூட எனக்கு கொடுக்க மாட்டாங்க போல. அவ்வளவுதான் சோலி முடிஞ்சது போங்க. ஓகே, நீங்க பேஜை ஃபாலோ பண்ணா மறந்துடாதீங்க.